பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாங்க சேர்ந்து பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே எரிந்தாடு சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே எரிந்தாடு சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். என்மேல் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு பயந்திடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு பயந்திடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்திடுவீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்திடுவீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த
இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லுகிறார், தீமை உன்னை வெல்ல விடாமல் நன்மையினால் தீமையை வென்றுவிடு. அதாவது தீமை உங்களை மேற்கொள்ளக்கூடாது. நீங்க செய்கிற ஜெபத்தினால் நன்மையினால் தீமையை மேற்கொள்ளணும் அப்படின்றத ரொம்ப அருமையாக அவர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தையில், இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் எங்கும் தீமை, எதிலும் தீமை, எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த போது ரொம்ப அருமையான ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். பரமண்டலத்தில் இருக்கிற அந்த ஜெபத்தில் சொல்லும்போது, நாங்கள் சோதனையில் விழுந்து விடாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து எங்களை காப்போம். இந்த தீமை என்ன செய்யும்னா, நம்மளை அப்படியே ஆண்டவர்கிட்ட பிரிச்சிடும். ஆதாமையும் ஏவாளையும் பிரித்து, இந்த தீமை, இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த தீமையை செய்ய வச்சு அன்னைக்கு அந்த உறவை துண்டிச்சிருச்சு. தேவ பிரசன்னத்தை இழந்துட்டாங்க. ஜெபம் பண்ண முடியலை. எல்லாத்தையும் செய்கிறாங்க, ஜெபம் பண்ண முடியல. தேவ பிரசன்னத்தை, பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள அவங்க வர முடியல. அப்படிப்பட்ட இந்த தாறுமாறான இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். தீங்கில விழுகாதபடி, தீமையில விழுந்து விடாதபடி இருக்குன்னா ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். இயேசு ரொம்ப அருமையா சொன்னார். லூக்கா 21:36 களியாட்டத்தாலும் குடிவெறியாலும் லௌகீக கவலையினாலும் உங்கள் உள்ளம், உங்கள் இருதயம் பாரமடையாதபடி எந்நேரம் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள் என்றார். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் சாத்தானை மேற்கொள்ளுகிறோம், தீமையை மேற்கொள்ளுகிறோம், சத்துருவை மேற்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய மகிமை இந்த நாளில் இறங்கி நம்மளை ஆசீர்வதித்து நடத்தும். அதற்கு தாங்க ஆண்டவராகிய தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் வாழ்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மை செய்து. நன்மை செய்துனா என்னது? ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்பி தேவனுடைய ஊழியத்தை செய்து நன்மையினால் தீமையை வெல்லுங்கள் என்று சொன்னார். இதை தாங்க தாவீது செய்தார். சவுல் துரத்துறான், காரணமில்லாமல் பகைச்சிட்டான். ஒரு இரவு அவன் துரத்தி வரும் பொழுது தாவீது, சவுலும் அவனுடைய ஆள்கள் அயர்ந்து தூங்கின போது அந்த ஈட்டு, போர்வையின் விளிம்பு, செம்பையெல்லாம் எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் சொல்றான், என் தலைவரே, எஜமானரே, சவுலே, என்னை ஏன் தீங்கு செய்றீங்க? இந்த இரவு உன்னை கொன்றிருப்பேன். ஆனால் நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டால் இந்த அருக்கு உன்னுடைய ஈட்டி, உன்னுடைய செம்பு. அப்பதான் தாவீது சொல்றா, என் மகன் தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ எனக்கு நன்மை செய்தாய், நான் உனக்கு தீங்கு செய்தேன்னு சொல்லி அந்நியோட தாவீதை தொடர்வதை விட்டு விட்டார். அதான் வசனம் சொல்லுது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் தீமையை வென்று விடு, மேற்கொள் என்று சொல்லு. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், யாரு விரோதமா எழும்பி இருக்கிறா, யார் உங்களை கேவலப்படுத்துறா, தீமை செய்யறா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளொன்று வரும், அவங்க முன்னாடி கர்த்தரவங்களை நீதியை விளங்க பண்ணி உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, மன்றாடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தீங்கு மேற்கொள்ளாதபடி, விழுந்து விடாதபடி, அவைகளை மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை வைக்கும்படி
இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவ கரம் நம்மளோடு நடத்துவதாக.